ஹாய் விவர்ஸ், ரோஜா தமிழ் டிவி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். எப்பவுமே நம்மளோட சினிமா பக்கத்துல ஏதாவது ஒரு படக்குழுவினரை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு அப்படி ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். ரோஜா தமிழ் டிவி சேனலுக்காக நான் உங்கள் ஹரிணி. சினிமால நிறைய பேருக்கு சினிமானா பேஷனாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும், சில பேருக்கு தான் ஆத்மார்த்தமான காதலாகவும் இருக்கும். அப்படி ஆத்மார்த்தமான காதலா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சினிமா ஒரு சக்சஸை கொடுக்குது. ஸோ எல்லாருக்கும் அந்த சக்சஸ் ஈஸியா கிடைச்சிருது இல்ல, சில பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு சந்திக்க போறவரு நிறைய கஷ்டங்களை சினிமால சந்திச்சிருக்காரு. அவரு முதல் டைம் இந்த சினிமால என்ட்ரி ஆகும்போது இந்த சினிமா அவர் எதிர்பார்த்த வெற்றி அவருக்கு கொடுக்கல. ஆனாலும் அவர் எதையுமே கைவிடாம வேற ஒரு தொழில் செஞ்சு அந்த தொழில பெரிய சக்சஸ் அடைஞ்சு திரும்ப இந்த சினிமால வந்து அழியாத கோலங்கள் 2 அப்படின்ற படத்தை இயக்கி பெரிய சக்சஸ கொடுத்திருக்காரு. அவர் யாருங்கிறத அந்த படத்து மூலியமா சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்டவரை நம்ம இது மூலியமா சந்திப்போம். வணக்கம் மிஸ்டர் பாரதி சார். வணக்கம். ஸோ நீங்க இயக்குனர் ஆகிறதுக்கு முதல் வாய்ப்பு எங்க கிடைச்சது, எப்படி கிடைச்சது? முதல் வாய்ப்பு வந்து அர்ச்சனா அங்கே ஊர்வசி அவார்டு 2 வாட்டி வாங்கியிருக்காங்க. அவங்க என்னோட ஃப்ரெண்டு. ஓகே. அவங்க நானும் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. அப்புறம் நான் எப்பயுமே சினிமாவை தவிர்த்து வேற எதையும் பேச மாட்டேன். இப்போ பொலிட்டிக்கலாக ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாது. ஓகே. அது மாதிரி எனக்கு சினிமா தவிர வேற எதையுமே பேச மாட்டேன். எந்த டாபிக் இளமை வயசுல இருக்கும்போது? இளமையில இருந்து. ஓகே ஓகே. உங்ககிட்ட வேற டாபிக் சினிமாவை தாண்டி பேசுவாங்களா? இல்லை, இப்போ நான் பொதுவாக சினிமாவை பற்றி தான் பேசுவேன். ஓகே. அப்படி அர்ச்சனாவோட நானும் ரொம்ப வருஷமா நாங்கள் 2 பேரும் எப்போ மீட் பண்ணாலும் சினிமா பேசுனேன், இப்படி படம் இருக்கணும், சினிமா பற்றி பேசுவேன். ஓகே ஓகே. அப்போ எனக்கு எவ்வளோ சினிமா பற்றின சினிமாவில் எவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இருக்கேன், சினிமா பற்றி தெரியும், அவங்ககிட்ட நிறைய கதையெல்லாம் பேசியிருக்கேன்ல. அப்போ அவங்க ஒரு நாள் டிசைட் பண்ணாங்க, நான் ஒரு படம் எடுக்கிறேன், நான் ஒரு கேரக்டர் நடிக்கணும், நீ டைரக்ட் பண்ணணும். ஓகே. சரியா? அவங்க மூலியமா தான் ப்ரொடியூசர் ஈஸ்வர் வந்தாங்க. இன்னொன்று வந்து இன்னொரு அவரோட கசின் பிரதர். இப்போ அர்ச்சனா மூலியமா தான் நான் டைரக்டர் ஆனேன். நான் சினிமாவில் அவ்வளோ ட்ரை பண்ணி அசிஸ்டன்ட் கஷ்டப்பட்டேன்ல, ஒரு ஸ்டேஜில் இதெல்லாம் வேணாம், ரொம்ப முடியாதுட்டு நான் வேற இதுக்கு போயிட்டேன். பப்ளிகேஷன் வச்சு நான் வேற கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தேன். நாங்களும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேப்பில் திரும்ப மீட் பண்ணி நான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆச்சு. அப்போ டிசைட் பண்ணேன், நீ படம் டைரக்ட் பண்ணுறேன், நான் நடிக்கிறேன், ப்ரொடியூசர் பணம் அதில் பற்றி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் என்ன டைரக்டர் ஆக்குனாங்க. அவங்க மூலியமா தான் நான் டைரக்டர் ஆனேன். அதுல என்னென்ன கஷ்டங்கள் நீங்க சந்திச்சீங்க சார்? இப்போ இப்போ ஒரு படம் எடுக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை, அது உங்களுக்கே தெரியும். நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு சினிமால. அப்போ நீங்க ஒரு படம் எடுக்கிறப்ப எப்படி, அதுவும் முதல் டைரக்டரா? அதுல படம் எடுக்கிறது ரொம்ப பிளானிங்கா. நான் வந்து அந்த படத்தை 14 நாள்ல ஷூட் பண்ணேன். 14 நாள்ல நீங்க எடுத்த முதல் படம்? 14 நாள்ல. அதுல பிரகாஷ்ராஜ், இதுல ரொம்ப இதுல ரேவதி பெரிய சப்போர்ட். ஓகே. அவங்க இந்த இத்தனை எல்லாரும் அந்த படத்துக்கு அவங்க மெயினா ஒரு இதா இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ப்ரொடக்ஷனோட டிசைன் கூட ரேவதி தான். ஓகே. அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. இதுல என்னன்னா, இந்த இடத்துல நான் ஒரு பதிவு பண்ணணும், நிறைய பேர் நல்ல சினிமா அப்படி இப்படின்னு நிறைய பேர் எல்லாம் பேசுவாங்க. ஆனா நிஜத்துல வந்து வரமாட்டாங்க. ஓகே. ஆனா நான் எடுக்க போற படம் வந்து ஒரு சீரியஸான படம் தான், ரொம்ப கமல். அது ஒரு நல்ல படம், அவ்வளவுதான். ஆனா இதை நான் பிரகாஷ்ராஜ் கிட்ட போய், அது ரேவதி மூலியமா தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் பெங்களூர் போய் கதை சொன்னேன். சொல்றப்ப அந்த கதையை கேட்டுட்டு இது ஒரு நல்ல படம் தெரியுது, அவருக்கு மைண்ட்ல வந்துருச்சு. இல்ல அழனொன்னு பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய கலைஞன் மட்டும் இல்ல, ஒரு நல்ல மனிதனா இருக்காருன்றது பிரகாஷ்ராஜ். அவரு இந்த படம் நல்ல படம், நான் நடிக்கிறேன், அவரு நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, உங்களால எவ்வளவு கொடுக்க முடியும்? நாங்க ரொம்ப கம்மியா ஒரு அமௌண்ட் சொல்றேன், ரொம்ப கம்மியா. சரின்ட்டாரு. அதாவது அவர் கிட்டத்தட்ட 1 கோடி நிறைய சம்பாதிக்கிறவர். நான் சொன்னேன், எங்களால 5 lakhs கொடுக்க முடியும்னா ஓகே அப்படின்னாரு. ஏன்னா இது ஒரு நல்ல படம் தாண்டி உங்க கதையை பார்த்திருக்கேன். ஆமா, கதை சொன்னேன், இது ஒரு நல்ல படம், நல்ல படத்துல நம்ம இருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. சரியா? அந்த நம்பிக்கையை நீங்க அவருக்கு கொடுத்தீங்க. ஆமா, நான் வந்து அவர் 12 நாள் டேட் கொடுத்தாரு. ஆனா அவர் 7 நாள்லயே அவர் போர்ஷன் எடுத்து அனுப்பிச்சு விட்டேன். அப்புறம் அவர் 7 நாள் ஷூட்டிங் வந்தார்ல, 7 நாள் எங்க ஷூட்டிங் வர்றப்ப அவர் தோட்டத்துல இருந்து தான்
எல்லா யூனிட்டுக்கும் சாப்பாடு கொண்டு வந்தார். ஓகே. ஓகே. அப்புறம் லாஸ்ட் டே எல்லாருக்கும் டீம் எல்லாருக்கும் அவர் ஆள் வச்சு சொல்லி பிரியாணி பண்ணி கொடுத்தாரு. அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக பண்ணார். என்னன்னா ஒரு நல்ல சினிமா பற்றி பேசுவாங்க சில பேரெல்லாம், ஆனால் அதுக்கு நிஜமாவே எடுக்கிறப்போ ஹெல்ப் பண்ணுவாங்களான்னா அது அந்த மாதிரி அது பிரகாஷ் ராஜ் மாதிரி ஒரு ஆள் தான். அவருக்கு நான் எப்பவுமே லைஃப்பில் மறக்க முடியாது. ஓகே. இப்போ என் ஃப்ரெண்டு படம் போடுறாங்க, எனக்கு ஒரு பயம், இந்த பணத்தை எப்படி எடுக்கிறது, இந்த படம் கமர்ஷியல் படம் இல்லை, என்ன பண்ணலாம், சரி பிரகாஷ் ராஜ் வந்தாச்சு, ரேவதி இருக்காங்க, நாசர், அர்ச்சனா, ஓகே. அப்போ மினிமம் ஒரு தேட்டரில் ஓடாட்டி கூட ஓடிடி சேட்டலைட்டில் இருந்தால் கூட இந்த படம் வந்துடும். ஓகே. ஆமா, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால அதுதான் நடந்தது கூட. ஓகே. சரியா? ஸோ நான் ஒரு பிளான் பண்ணேன். அதே மாதிரி சேட்டலைட் ஓவர்சீஸில் நான் எங்கள் பட்ஜெட்டுக்கான பணம் அதில் வந்துச்சு. ஓகே. ஸோ அந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு பொறுத்து சக்ஸஸ்ஃபுல். அப்புறம் எனக்கு நல்ல பேர். ஓகே. அப்புறம் நான் எந்த ஆனந்தோடனில் ஒர்க் பண்ணோம், அந்த ஆனந்தோடனில் இந்த படத்துக்கு 43 மார்க் போட்டாங்க என் படத்துக்கு. அது என் லைஃப்பில் மறக்க முடியாது. ஓகே. 100க்கு அந்த 50க்கு போடுற அந்த இதில். ஆமாம், அவங்க ரொம்ப கம்மியாக தான் போடுவாங்க. ரொம்ப பெரியனா கூட 43ன்றது ரொம்ப பெரிய மார்க். ஓகே. அது கிடைச்சது அந்த நாள் அந்த பேப்பர் பரவுறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே. இந்த படம் பார்த்துட்டு இன்னைக்கு வரைக்கும் கூட யாராவது ஒருத்தவங்க கமெண்ட் போட்டுட்டே இருப்பாங்க. டெய்லி யாராவது கால் பண்ணுவாங்க. இது மூலியமா இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு. ஆமா, அது மாதிரி விஷயங்கள் தான். ஸோ முதல் படம் வந்து எனக்கு ஒரு நல்ல அனுபவம் தான். ஓகே சார். ஓகே. ஸோ துணை இயக்குனரா நீங்க பயணிச்சிருக்கீங்க, இயக்குனராகவும் பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ இந்த 2 வேரியேஷன்ல இன்னைக்கு சினிமால இருக்க ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா, அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அதை நீங்க அங்க இருக்கும்போது எப்படி ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, இங்க இருக்கும்போது எப்படி ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? நான் எனக்கு இது இல்லை, நான் வந்து இங்கே பாருங்களேன், நான் சினிமாவே அப்படின்னாலாம் நான் இல்லை. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு அப்புறம் தான் நான் சினிமாவை திரும்ப வர்றேன். எனக்கு படம் எடுக்கிறது மட்டும்தான் நோக்கம். புரியுதா? இதில் வந்து நான் எப்பயுமே ஒரு வேலை, அதாவது சாதாரணமாக பெரிய வார்த்தை சாதாரண சொல்லும், செய்யும் தொழிலே தெய்வம். நீங்க ஒரு தொழிலை செய்யறப்ப அதை ரொம்ப நேர்த்தியா செஞ்சா மட்டும்தான் அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் வேலை அப்படின்றப்ப நான் வந்து என்னோட இதை மட்டும் ப்ராஜெக்டை மட்டும் தான் பார்ப்பேன். எனக்கு மற்ற இதெல்லாம் என் மைண்டுக்குள்ள எதுவுமே இருக்காது. இந்த படம் இப்போ நம்ம 3ஆவது படம் கூட ஷூட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த படத்தை என்ன பெஸ்டா எடுக்கணும் அதை ட்ரை பண்றது மட்டும்தான் என்னோட மைண்ட்ல இருக்கும். இல்ல ஆக்சுவலா இப்ப என்னன்னா, நீங்க துணை இயக்குனரா டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்தடுத்து படங்கள் கிடைச்சிக்கிட்டே இருந்தது. படங்கள் தான் ரிலீஸ் ஆகல, படங்கள் கிடைச்சிக்கிட்டே இருந்தது. ஸோ நீங்க டைரக்டராகவும் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு படம் ஈஸியா கிடைச்சிருச்சு. ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எல்லார் மூலியமாவும் ஈஸியா கிடைச்சிருச்சு. ஸோ அப்படின்னும் போது நீங்க இப்போ ஒரு பாயிண்ட்ல சினிமா வேண்டான்னு ஒரு தொழில் பண்ணதா சொல்றீங்க. ஸோ சினிமா உங்களுக்கு கை கொடுக்கும்போது நீங்க ஏன் அதை வேண்டான்னு நின்றுட்டு போனீங்க? அப்ப அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கும் இல்லையா? அது என்ன ரீசனா இருந்துச்சு? வேண்டான்ட்டு எங்கேயும் போல. இந்த சினிமான்றது கதை பண்ற என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஓகே. அதாவது 24 ஹவர்ஸ் ஒரு தியேட்டர் மாதிரி எப்பயுமே நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவேன். ஆனா முழுசா மைண்ட்ல ஓடுறது இருக்குல்ல, சினிமா தான். அப்பதான் அது இவ்வளவு நாளுக்கு அப்புறம் திரும்ப படம் பண்ண முடியறது. அதனோட தொடர்ச்சி தான். மைண்ட் வந்து நான் எங்கேயுமே சினிமாவை பிரேக் பண்ணல. ஓகேவா? அதுதான் விஷயம். சோ இன்னைக்கு இயக்குனரா, துணை இயக்குனரா பணி புரிஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு நீங்க ஒரு இயக்குனரா என்ன சொல்றீங்க சார்? சரி, ஓகே, நல்ல கேள்விதான். துணை இயக்குனர் நிறைய என்னன்னா, ஃபர்ஸ்ட் சினிமா ரொம்ப நேசிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணணும். இப்ப 1-2 பேர் வந்து ஒரு பீனியில ஒரு படம் ஒரு ஹிட் கொடுத்துருவாங்க. சில பேர் உடனே படம் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. நிறைய கத்துக்கிட்டு, இதுல சினிமா எல்லா கிராஃப்ட் இருக்கு. இதுல மியூசிக் இருக்கு, ஆர்ட், ஓவியம் இருக்கு, எல்லா அம்சமும் இந்த சினிமாக்குள்ள இருக்கு. அதனால மெயினா லிட்ரேச்சர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒண்ணு. ஓகே, ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்புறம் நிறைய படங்கள், நல்ல படங்கள் பார்த்து அவங்களோட டெவலப் வளர்த்துக்கணும். இப்போ உடனே ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு பண்றது பண்ணக்கூடாது. நம்ம அந்த வாய்ப்புக்கு தயாராகிட்டோமா, இப்போ ஒண்ணு நினைக்கணும், நம்ம ஒரு நல்ல படம் எடுக்க தயாராகிட்டோமான்றது அவங்களே யோசிக்கணும். அப்படி இல்லாம இப்ப எடுத்து நிறைய படங்கள் ஃபிளாப் ஆகுது இல்லையா சார்? அதுதாங்க அது சினிமாவை முழுமையா கத்துக்கிறாம ஒரு படம் எடுக்கிறதுனால தான் அந்த ஃபிளாப். முழுமையா ஒரு சினிமா தெரிஞ்சவங்க வந்து ரொம்ப செலவு பண்ணி படம் எடுக்க மாட்டோம். இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் பயங்கர ஹிட் சார். ஆனா அதுல இயக்குனரா இருக்கிறவரு 24 வயசு உள்ள ஒரு இளைஞர் தான்.
அவர் யாருக்கிட்டயுமே அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணல, சினிமால முன் அனுபவம் அவருக்கு எதுவுமே இல்லை. சோ அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இது இன்பானா சில டேலண்ட் இருக்கும். ஓகே. அவர் சினிமான்னா அந்த படம் பெரிய ஹிட், நானும் பார்த்தேன், நல்ல படம். அவரு சினிமால பயிற்சி எடுக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா அவருக்குள்ள ஒரு ஒரு ரைட்டர் இருந்திருக்காரு. அந்த படத்துல வேற எல்லாம் பெரிய இது இல்ல, ஒரு நல்ல கதை, அவர் ஒரு நல்ல வார்த்தை சொன்னாரு. அவருக்குள்ள ஒரு ரைட்டர், சில பேர் எழுத வரும்ல, இப்ப கவிதை யாருக்காவது எழுத வரும், அது மாதிரி அவருக்கு பை ஜீன்லயே இருந்திருக்கு. அவர் ஒரு நல்ல கதையாசிரியர், அந்த நல்ல கதையை அழகா சொல்லிட்டார். அதாவது அந்த கதையை எப்படி சொன்னாலும் கதை, எப்பயுமே கதை சொல்றது பிடிக்கும்ல. அவரு ஒரு சக மனிதர்கள் நேசிக்கணும்ன்ற ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு கதையா சொல்லும்போது அது ஒரு புக்கா போட்டுடலாம் இல்லையா? அத அழகா அத அவர் முடிஞ்ச வரைக்கும் அதை சிறப்பா எடுத்துட்டாரு. அது ஒரு உதாரணமா எடுத்துக்கிறதுல நான் என்ன சொல்றேன்னா, நல்ல வெல் ட்ரெயின்டா நல்லா உங்களை நீங்க தயார்படுத்திக்கிட்டு ஒரு படம் எடுங்கன்னு சொல்றதுதான். யாருனாலும் எடுக்கலாங்க. இப்ப டாப் டைரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப லோகேஷ் கனகராஜ் ஆகட்டும், மணிரத்னம் சார், எல்லாருமே சினிமாவில் அசிஸ்டன்ட், இப்போ இங்கே பாருங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணி டைரக்டர் ஆகுறதுன்றது ஒரு பேஸ், ஒரு இதுதான். அதுவே ரூல்ஸ் கிடையாது. அப்படி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண 40 வருஷம் 50 வருஷம் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே டைரக்ட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து பாரதி ராஜா கிட்ட 32 படம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் படம் இல்ல. அது எதனால சார் அந்த ஃபெயிலியர்? அது அவங்களால ஒரு கதையை கேப்சர் பண்ண முடியாம, இல்ல ஒரு ப்ரொடியூசரை கேட்ச் பண்ண முடியாம போயிருக்கலாம். ஒண்ணு சில பேருக்கு சிலது நடக்காம போயிடும். அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு நல்லா கிடைச்சா அது சின்சியரா ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவ்வளவுதான் ஒழிய படம் பண்றதுன்றது வந்து ஒருத்தரோட முனைப்பு தான். ஒருத்தர் ரொம்ப அழகா, நம்ம ஊர்ல ஒரு விஷயம் இருக்கு, நல்ல கதை வாயில சொன்னாவே நம்பி படம் எடுத்துருவாங்க. அதுல வந்து அதுல என்னன்னா, அப்படி வாயில கதை சொல்லுவேன், இதுல தோல்வி என்னன்னா ஒரு 98% தோல்வி அடையும். புரியுதா? இதுல அதான் சிக்கல். நான் என்ன சொல்றேன்னா, நல்ல ட்ரெயின் ஆகி நல்ல படம் பண்ணுங்கன்னு சொல்றது. இப்போ ஒரு விஷயம் எப்படி சொல்றேன்னா, இப்போ பிரேவ் ஹார்ட்னு ஒரு படம், பீரியட் ஃபில்மு, உலகத்தையே கலக்கன ஒரு படம். அந்த படம் 90 கால் செட்ல பிளான் பண்ணி எடுக்கிறாங்க. வாரு சண்டை, அதாவது எவ்வளவுன்னா பிரம்மாண்டத்தோட பிரம்மாண்டம். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு 10 மடங்கு செட்டு பீரியட் இருக்கும். அதை 90 கால் செட்ல பிளான் பண்ணி எடுக்கிறாங்கல்ல. எந்த பீரியட்ல இது? இது வந்து அது 200 வருஷம் முன்னாடி இதுல நடக்கிறது, இது ஐரிஸ்ல நடக்கிற மாதிரி கதை. ஓகே, அதை வந்து படத்தை பிளான் பண்ணி எடுக்கிறோம், அதுக்கு டெக்னிக்கலா குவாலிஃபைடா இருக்கிறது. அவங்க இப்போ ஹாலிவுட்ல எல்லாம் நீங்க இப்போ பெரிய பெரிய படம் பாருங்க, அவங்க 16 கால் செட்டு, இப்போ நெட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் பொதுவாக சொல்றேன், எவ்வளோ பெரிய ஹிட் படம் பாருங்க, 32 கால் செட்டுக்கு மேலே போயிருக்காது. ஏன் அவங்களால எடுக்க முடியுதுன்னா, அவங்களுக்கு தரோவா தெரியும் பிளானிங். அப்படி நீங்க சொல்றீங்க சார், தரோவா பிளான் பண்ணி சக்சஸ் பண்ண படங்கள் இல்லைங்க. நீங்க பிளான் பண்ணி அடக்காம ஒரு படத்தை எடுத்துட்டாவே, நான் 16 கால் செட்ல ஒரு படம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அது எந்த காலத்துலயும் ப்ரொடியூசருக்கு ஃபைனான்ஸ் பண்ணவனுக்கு லாஸ் வராது. ஓகே சார், அந்த மாதிரியே வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்க ஒரு டைரக்டர்ஸே, பெரிய பெரிய டைரக்டர்ஸே இப்ப ரீசெண்டா படம் எடுத்து ஃப்ளாப் ஆயிருக்கு, அதுவும் பெரிய ஆக்டர்ஸை வச்சு எடுத்து. இல்லைங்க, நான் சொல்ல வர விஷயமே வேற. இப்போ என்னன்னா, நீங்க என்ன படம்னாலும் எடுங்க, இவங்க படம் எடுக்க தெரியாமையோ வேற ஏதோ ஒன்று பண்ணி நிறைய செலவு பண்ணி எடுக்கிறாங்கல்ல, அதுலதான் லாஸ் வருது. நீங்க பட்ஜெட் கம்மியா எடுத்தீங்கன்னா எந்த படமும் லாஸ் வருது. இப்போ உதாரணத்துக்கு நான் படம் ஒரு பட்ஜெட், சின்ன பட்ஜெட் எடுத்தேன், 14 நாள் எடுத்தேன், சின்ன பட்ஜெட் எடுத்தனாலதான் ஒரு ஓவர்சீஸ்ல ஒரு டிவி ரைட்ஸ்ல என்னோட படத்தை எடுக்க முடிஞ்சுச்சு. புரியுதா? அதை சொல்ல வர்றேன். இப்ப 4 கோடி 5 கோடியில் ஒரு படம் எடுத்துட்டீங்கன்னா பெரிய ஹிட் ஆனாதான் அந்த படம் கைக்கு வரும். நீங்க பெரிய ஆர்டிஸ்ட நம்ம சூஸ் பண்ணும்போது, இப்போ ஒரு பெரிய, இப்ப எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, கதைக்குள்ள ஒரு பெரிய இந்த ஆர்டிஸ்ட போட்டா நம்ம படம் ஓடிருப்பா, கதையே இல்லைனாலும் எதுவுமே பண்ணலனாலும் இவன் தான் அவன் தான் படம் ஓடிடும் அப்படின்னு இப்ப ஆர்டிஸ்ட் எடுத்து போடுறாங்க. இல்ல அப்படி ஒரு காலகட்டம் இருந்ததுங்க. இங்க பாருங்க, இப்ப இல்ல. அப்படி ஒரு காலகட்டம் என்னன்னா, ஒரு ஹீரோ புக் பண்ணிட்டாவே அந்த ப்ரொடியூசருக்கு ஏரியா உடனே வித்துரும். இப்ப பிரச்சனை என்னன்னா, எங்க இருந்து உடஞ்சு வந்திருக்குன்னா, முதல்ல ஒரு ஹீரோ புக் பண்ணிட்டா ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிட்டான்னா அவன் முதல்ல படம் பார்த்துருவாங்க, வித்துருவாங்க. அந்த படம் ஓடினாலும் ஓடாட்டியும் ப்ரொடியூசர் கவலை இல்லை. ஓகே, இதனால என்ன ஆச்சுன்னா, இப்படியே நடந்து 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 ஒரு 15-20 வருஷத்துல ப்ரொடியூசர்ன்ற ஒரு ஏரியா, அந்த அந்த பிசினஸ் பண்ணவங்களே இப்ப யாருமே இல்லை. இது இந்த தவறு எங்க நடந்திருக்குன்னா,
இந்த மாதிரி பெரிய ஹீரோவை நம்பி பணம் போட்டு போட்டு இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்னா அதாவது சென்னை நிறைய ஏரியா இருக்கு தமிழ்நாட்டில், அதுக்கு ஆள் இருப்பாங்க. இந்த மாதிரி படத்தை நம்பி ஹீரோ நம்பி எடுத்து அந்த படம் ஓடாம போய் ஏதோ 1-2 படம் ஓடும். ஓடாதனால இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ன்ற ஒருத்தங்களே இல்லை. புரியுதா? டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கு. இந்த மாதிரி தவறான அணுகுமுறையில் போயிடுச்சு. இப்போ அது இல்லாமல் போயிடுச்சா? இப்போ என்ன கதைன்னா, இப்போ கரண்டாக புரிஞ்சுக்கிறணும். இப்போ பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ, பெரிய பட்ஜெட் சின்ன பட்ஜெட் படம்ன்றது கிடையவே கிடையாது. ஒரு நல்ல படம், நல்லா இல்லாத படம். ஒரு நல்ல படம் அவன் வந்து பார்த்துட்டு இந்த படம், ஏன்னா இப்போ நமக்கு சோசியல் மீடியா டெக்னாலஜி அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு படம் நல்லா இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னால ரொம்ப நாள் ஆகும். ஒரு படம் நல்லா இல்லைன்னு தெரியறதுக்கு டைம் ஆகும். புரியுதா? அதுல படத்தை பார்த்தாதான் அனுபவம் இல்லைங்க. முன்ன ஒரு படம் நல்லா இருக்குல்லன்னு தெரியறதுக்கு 1 வாரம் ஆகும். இப்ப ஒரு ஷோ, ஒரே ஒரு ஷோல அது எவ்வளவு பெரிய ஹீரோ இருந்தாலும் சரி அடுத்த நாள் பார்க்க மாட்டான். ஒரு ஷோல நல்லா இருக்குன்னு சொன்னா ஒரு ஷோ அடுத்த செகண்ட்ல ஒரு பட்டன்ல 100 ஷோவா மாறிடும். எப்படி 100 ஷோவா உடனே மாறும். இது பிரிண்ட் போடணும், பெட்டி எடுத்து போகணுன்ற கான்செப்டும் இல்லை. எல்லாமே ஒரு சுவிட்ச் தான். இப்ப இது புரிஞ்சுக்கணும். அப்ப ஹீரோவை தேடி அலையணும், ஹீரோ போய் பண்ணணும் இல்லை. அவங்களுக்கு எப்பயுமே ஹீரோன்ற கான்செப்ட் எப்பயுமே இருக்கும். உலகம் முழுக்க என்ன பண்ணா அதுக்கு அளவான சம்பளம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி 100 கோடி ரூபா கான்செப்ட் இல்லை. இப்ப ராபர்ட் ரெட்ஃபோர்டுன்னு ஒருத்தர் நடிக்கிறாரு, ஒரு உலகத்திலே பெரிய ஹீரோ. அவர் எவ்வளவு வாங்குறாருன்னா 5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாரு. புரியுதா? ஒரு ரேஷியோல டாலர் கணக்குல அது அப்படின்னா மாத்திக்கங்க. அவங்க எல்லாம் கம்மியா வாங்குறாங்க உலகம் முழுக்க. இப்ப ஹாலிவுட்ல நீங்க கொலம்பியா பிக்சர்ஸ், எத்தனை எம்ஜிஎம், ஒரு 10 கம்பெனி இருக்கு. சினிமா ஆரம்பிச்ச காலத்து 100 வருஷத்துக்கு மேல இருக்கு. ஹாலிவுட்ல நீங்க எப்பயுமே பார்க்கலாம். இங்கிலீஷ் படத்துல 100 வருஷமா அந்த கம்பெனி இருக்கு. ஏன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு? இங்க அப்படி எவ்வளவு பெரிய படம் எடுத்தாலும் 10 படம் 5 படத்துல காலி ஆயிருவாங்க. புரியுதா? ஏன் 100 படமா இப்ப அந்த அமெரிக்கன் கம்பெனி இருக்குன்னா அவங்க எல்லாமே பிளான், இந்த பட்ஜெட் இது பிளான் படி பண்றப்பதான் தொடர்ந்து நடக்கும் ஒரு விஷயம். ஒரு சக்சஸ் ஒரு ஃபெயிலியர், இந்த ஒரு சக்சஸ் எல்லாம் எதுவுமே பேசக்கூடாது. லாங் டேர்ம்ல வர்றது. ஓகே, அதனால நான் சொல்ல வரேன். அப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஹீரோக்கு எவ்வளவு சம்பளம் வகிக்கலாம் சார்? இல்லைங்க, நான் ஹீரோக்குன்னு சம்பளமே கொடுக்கூடாது. சம்பளம் கொடுக்கூடாதுன்னா இந்த ப்ராஜெக்ட்ல அவர் ஒரு பார்ட்னரா இருக்கலாம். இங்க பாரு, வெற்றி தோல்விக்கும் அவரும் பங்கெடுத்துக்கணும். ப்ரொடியூசர் மட்டும் எடுத்துக்க கூடாது. ஒரு படம் எடுக்கிறேன், அவருக்கு ஹீரோக்கு நல்ல ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்ப அந்த இமேஜே போயிடுச்சு. இது நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லலாம், ஒரு ஹீரோனா அவன் ஒரு வாரம் ஓடுன்ற. இப்ப அது கூட கிடையாது. ஒரு ஷோலே தெரிஞ்சது படம் நல்லா இல்ல, அது எந்த ஹீரோ இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. நமக்கு உதாரணம் நிறைய தெரியும். அப்ப இப்போ உங்க ட்ரீம் கேர்ள் ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு கதாநாயகனா பண்ணிருக்கிறவரு உங்களுக்கு பார்ட்னரா இருக்காளா, இல்ல வெறும் கதாநாயகனா நடிச்சிருக்காரா? இது அவர் புதுமுகம் தானே. இங்க பாருங்க, அவர் புதுமுகம். இப்ப நான் ஏன் இப்ப தொடர்ந்து 2 படம் புதுமுகத்தை தான் எடுத்திருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா புதுமுகத்தை எடுக்கிறோம், சின்ன பட்ஜெட்ல எடுக்க போறேன். படம் வந்து அந்த அளவுக்கு சம்பாதிச்சு கொடுத்துரும். நான் என் படம் பயங்கரமா ஓடிடுவோம், நான் அதுக்காக எடுக்கல. நான் 100 ரூபா போடுறேன்னா எனக்கு 100 ரூபா போடுறேன்ல, எனக்கு 120 ரூபா எனக்கு கிடைச்சா போதும். புரியுதா? எப்பவுமே லாபத்தை கம்மியா பிளான் பண்ணணும். ஒரே படத்துல 5 கோடி 10 கோடி சம்பாதிக்கணும்னா 5 கோடி 10 கோடி போயிடும். எனக்கு தேவை ஒரு 30% லாபம். அதுதான் மைண்ட்ல இருக்கு. ஓகேவா? அது நடக்கும். ஏன்னா இது வந்து சின்ன ஆசை, இது ஈஸியா நடக்கும். அப்போ உங்க படத்துல நடிக்க வரவங்க லாபம் எதிர்பார்த்தா நடிக்க முடியாதுங்கிறீங்களா? என் படம் புதுமுகம் தானே, அவங்களுக்கு ஏதோ ஒரு சம்பள காசு கொடுப்பேன். நான் பெரிய ஸ்டாருக்கெல்லாம் போகலைங்க. ஸ்டார் எல்லாம் ஸ்டாரை நான் அப்ரோச் பண்ண முடியாது. எனக்கு அந்த கான்செப்ட் தெரியாது. நான் இவ்வளவு நாள் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணணும்னா நீங்க எந்த ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இல்ல, அது அந்த கதை டிமாண்ட் பண்ணும். 1-2 விஷயம் இருக்கு. நான் அதை பத்தி போக முடியாது. நான் என்ன யாரும் தெரியாது, நான் முடிவெடுக்க முடியாது. புரியுதா? இப்போ ஒரு ஹீரோ போய் படம் பண்ணுவான்ற கான்செப்ட் இல்ல. அப்பலாம் இல்ல. இப்போ நீங்க அப்படி பார்த்தா இந்த 24 வயசு இளைஞர் வந்து எந்த படமே பண்ணல, அவர் யாருன்னே தெரியாது. ஆனா பெரிய சசிகுமார் மாதிரி ஒரு ஆக்டர் இல்லைங்க. நான் கேக்குறேன், அது எப்பயோ ஒண்ணு நடக்குங்க. இங்க பாருங்க, அது எப்பயோ ஒண்ணு நடக்கும். புரியுதா? ஆனாதான் சொன்னா அந்த பையனுக்குள்ள ஒரு ரைட்டர் இருந்திருக்காரு. நான் அந்த படம் பாக்குறப்ப புரியுதா? ஒரு டைரக்டர் இருக்காருல்ல சார்? இருக்காருப்பா, அதான் படம் பண்றேன். அதனால படம் பண்றேன். அது பண்றேன்.
ஒரு பையன் நல்லா படம் பண்ணியிருக்காரு. அதான் சொல்றேனே, இப்போ ஒரு எனக்கு ஹாலிவுட்ல ஒரு பெரிய டைரக்டர் நான் விரும்பி அவர் படங்கள் பார்ப்பேன். அவர் டொரண்டினோன்னு சொல்லி. ஓகே. உலகம் முழுக்க அப்படியே கோடிக்கணக்காக அவர் படம் வசூலாகும். அவ்வளோ பெரிய டைரக்டர். அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஃபிலிம் ஸ்கூல் எல்லாம் வேண்டாம், எனக்கு சினிமா தியேட்டர் போதும். நான் சினிமா பார்த்து தான் படம் எடுக்க கற்றுக்கிட்டேன்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட். அது ஒரு பாப்புலர் உலகம் முழுக்க ஸ்டேட்மெண்ட். ஓகே. உலக சினிமா நேசிக்கிற அத்தனை பேர் சினிமா எடுக்க நினைக்கிறெல்லாம் அந்த கூட்டம் வச்சிருக்கானுங்க டிபியில். ஓகே. ஸோ அவர் வந்து ஒரு லெண்டிங் லைப்ரரியில் வேலை பார்த்தாரு. லெண்டிங் லைப்ரரி இருந்து படமாக பார்த்துட்டு அவர் ஒரு கதை எழுதினார். ஓகே. ரிசர்வாயர் டாக்னு. ப்ரொடியூசர் யாரும் கிடையாது, அப்படி இப்படி ஃப்ரெண்டர் பிடிச்சி எடுத்து அந்த படம் அப்படியே உலகத்தையே கலக்குச்சு. ஓகே. அதெல்லாம் நடக்கும், எல்லா இடத்துலையும் நடக்கும். ஓகேவா? ஆனால் அது தொடர்ச்சியாக தக்க வச்சிருக்காரு. இப்போ அவர் 26 வருஷமா அவர் தான் டாப். ஓகே. ஒரு படம் எடுத்தாருன்னா அது வேற லெவலில் இருக்கும். முதல் படம் மாதிரியே இருக்கும். அவர் மேக்கிங்கில் டென்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். எனக்கு என்ன, ஒரு முறைப்படியாக ஒரு விஷயத்தை பண்ணணுன்றது தான். அந்த முறைப்படி பண்றது என்னன்னா, இந்த நிறைய தோல்வி சந்திக்கிறாங்களே, அது குறைஞ்சிரும். ஓகே. இப்ப நிறைய படம் சொல்றாங்க, ஐயோ சினிமானா பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? இப்ப ஹாலிவுட் எல்லாம் பெரிய கம்பெனி அப்படியே 100 வருஷம் அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்கு. இப்போ வரவங்க எல்லாம் உடனே இறங்கிறாங்க. ஆமா, ஒரு படம் 2 படத்துல எவ்வளவு பேர் முன்ன பின்ன அப் அண்ட் டவுன் பாக்குறோம். அது நடக்காது. அப்ப என்னன்னா, நீங்க ஒரு பிளான் போட்டு இந்த அவங்க எல்லாம் ஒரு பிளான் போடுவாங்க. இந்த கால் செட்ல தான் இந்த படம் எடுக்க முடியும். நம்ம ஊர்ல மாதிரி நம்ம ஆளுங்க வந்து ஒரு இங்கிலீஷ் படம் எடுக்கிறதா ஜாஸ்தி செலவு பண்றாங்க. அவன் உலகத்துக்கே மார்க்கெட் பண்றவன் பட்ஜெட் எல்லாம் விட பல மடங்கு தமிழ் சினிமா, தெலுங்கு, இந்தியன் சினிமா செலவு பண்றாங்க. ஹாலிவுட்ல பிள்ளைகள் செலவு பண்ண மாட்டாங்க. ஓகே. புரியுதா? இதுதான் ஜெனரல் பொதுவான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.